சொல்லு மச்சான். என்ன மச்சி எங்கடா இருக்க? ஹைதராபாத். ஹைதராபாத் அங்க என்னடா மச்சி பண்ற? மகேஷ் பாபு கதை சொல்ல வந்திருக்கேன். சிரஞ்சீவிக்கு சொல்ல வேண்டிய கதைடா. அது எப்படியா மகேஷ் பாபு காதில் விழுந்து பிளேட்டை போட்டு தூக்கிட்டானுங்கடா. சரி என்ன மச்சி வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது? அது ஃபுல்லா ஏசி, அதான் விட்டு விட்டு கேக்குதுடா. ஆமா ஏன்டா வாய்ஸ் ரொம்ப மந்தமா இருக்கு? அது மகேஷ் பாபு நேற்று நைட்டு செகந்திராபாத் பிரியாணி வாங்கி கொடுத்தாரா. இது என்ன இறன்னா நண்டு என்ன இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துட்டாரா. அது அப்படியே தொண்டையிலே நிக்குதுடா, இறங்க மாட்டேன்னு பாரு. அப்படியே அந்த தொண்டையில எட்டி மெச்சா. சர்ப்ரைஸ் மச்சான். என்னடா பாக்குற? ஏசி சுவிட்ச் எங்க இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப குளிருது இல்ல, அதான் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் போடலான்னு. என்ன மச்சான் ரூம் ஃபுல்லா ஒரே போஸ்டர் ஒட்டி வச்சிருக்க? ஓட்டு விழுந்த பண்ணின சட்டை போட்டு கவர் பண்ற மாதிரி பிஞ்சி போன ஓலையெல்லாம் போஸ்டர் ஒட்டி கவர் பண்ணிக்கிற மச்சி. அச்சி எந்திரி. என்ன மச்சான் படம் எதுவும் இல்லையா? அதை ஏன்டா கேக்குற? போன மாசம் ஒரு அவுட்டோர் போனோம். பக்கத்து வீட்டு சிட்டு பக்கத்துல வந்து தட்டு. அற்புதமான ஸ்கிரிப்ட். ஹீரோனை யார் தட்டுறதுன்னு பிரச்சனை இல்லை. 3ஆம் நாளே பேக்கப் போய் வந்துட்டா. ஆடி மாசம் வரையா கச்சேரி இல்லை, கல்யாணம் இல்லை, காது குத்து இல்லை, ஒண்ணுமே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதான் உன் கஷ்ட சரித்திரம்லாம் உன் ஜெட்டிலே தெரியுது. பார்த்தல்ல. அதை விடுறா. இப்ப எங்க வேலையை பத்தி என்னடா சொல்ல வர? டேய் இவன் வேற. நானே அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். டேய் கேப்ல கேட்டரிங் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டா நானு. உங்களுக்கு சமையல் வேலை தெரியுமா? என்ன சமையல் வேலை தெரியாட்டி என்ன? சாப்பாடு போடுறது, ஏதாவது எடுத்து வைக்கிறது, சாப்பிடுறது, அது மாதிரி வேலை எல்லாம் நாங்க பாத்துப்போம்ல. இப்ப என்ன யோசிக்கிற? கலெக்டர் ஆபீஸ்ல வேலை கேட்டோம், கல்யாண மண்டபத்துல தானே. வேலை வாங்கி கொடுக்குறது பிரச்சனை இல்லடா. என் ஓனர் ஒரு மாதிரியான கேரக்டரா. அவன் எந்த மாதிரி கேரக்டர் வேணா இருக்கட்டும், நீ கூட்டு போய் விடு, நாங்க பாத்துக்கிறோம். உங்க தலையெடுத்து அவங்ககிட்ட தான் மாட்டணும்னா மாட்டி தான் ஆகணும். வாங்க போவோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நெல்லை வித்து நான் இருக்கும்ல, ஜமாச்சிட மாட்டோமா? கஸ்டமர் வராங்க, அப்புறமா பேசுறேன். வணக்கம் 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 வணக்கம். அடேங்க அப்பா, காலையிலே மகாலட்சுமி நேர்ல பார்த்த மாதிரி இருக்க. என்ன விஷயம் வந்தீங்க? அதுல பாருங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம். சரி, ரொம்ப கிராண்டா பண்ணணும். நல்ல விஷயமாச்சு. ஆமா, வர்றவங்க எல்லாம் பெரிய இடத்து ஆளுங்க. 1000 ரூபாய் குறைஞ்சி யாருமே மொய் வைக்க மாட்டாங்க. பெரிய இடத்து கல்யாணம் அப்படின்னாலே இந்த சென்னையிலே சமையல்ல ரொம்ப பேர் போன சமையல் சக்கரவர்த்தி நெல்லை முத்துதாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லாருமே கதற கதற ஓடணுங்க. சும்மா சுவையில மிரட்டும்ல. பிரமாதம் பிரமாதம். ஆமா, காலையில டிஃபன் சமாச்சாரம் எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அற்புதமான கேள்வி. அதாவது நீங்க கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு சொல்றதுனால காலையில காப்பியோட 9 வகை டிஃபன், மத்தியானம் 16 வகை பதார்த்தத்தோட ஒரு அற்புதமான உணவு, மறுபடியும் ராத்திரி 9 வகை டிஃபன். பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, பதார்த்தம் நிறைய போட்டோம்னு வைங்க, இதை சாப்பிடுறதா அதை சாப்பிடுறதா ஒரே கன்ஃபியூஸ் ஆகி பதார்த்தம் எல்லாம் வேஸ்டா போகும். ஆமல்ல. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். என்ன? காலையில ஒரு 6 வகை டிஃபன், மத்தியானம் ஒரு 6 வகை பதார்த்தத்தோட அற்புதமான உணவு. பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, அன்னைக்கு மூர்த்த நாள், நம்ம எதிர்பார்த்த ஆளுங்க வரலன்னு வைங்க, பதார்த்தம் எல்லாம் வேஸ்டா போகுமே. ஓ, அப்ப இப்படி பண்ணுவோம். எப்படி? காலையில வெறும் 3 வகை டிஃபன், மத்தியானம் 5 வகை பதார்த்தத்துடன் ஒரு அற்புதமான உணவு. இது எப்படி? பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, என்ன வேற எதுலயும் பார்க்க முடியாதியா? 9 வகை பதார்த்தத்துல இருந்து 3 வகைக்கு வந்துட்டனவே, அதுல பாருங்க இதுல பாருங்கன்னு சொல்றியே. பேசாம ஒண்ணு பண்ணு, கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு டீயும் பன்னும் கொடுத்து முக்கி தின்னுட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லு. அதுவும் உங்களால முடியலன்னு சொன்னா உங்க பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை கையில கொடுத்து ஓடி போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி விட சொல்லு. போயா அதுல பாருங்க, மண்டகட்டையில பழம் போயாங்க. காலையில வந்துட்டு அதுல பாருங்க இதுல பாருங்க. வணக்கம் முதலாளி. யார்லவ? ஓ நீயா, வா. வணக்கம் முதலாளி. வணக்கம். என்னால அடியாலோட வந்திருக்க? முதலாளி எல்லாம் என் ஃப்ரெண்டுங்க முதலாளி. ஒட்டலியே, உன்னைய பார்த்தா கேடி மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்தா மார் வாடி மாதிரி இருக்கு. எப்படி கனெக்ஷன்? அதை விடுங்க முதலாளி, வேலை தேடி வந்துக்கிறானுங்க, நீங்க தான் வேலை தரணும். நெஞ்சு விரிஞ்சிருக்கிறத பார்த்தா வேலை தேடி வந்த ஆள் மாதிரி தெரியலையே. அப்படி இல்ல முதலாளி, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம். முதலாளி, நாள்ல இருந்து நமக்கு முகூர்த்த நாள் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ஆர்டர் அதிகமாயிடும். ஆளை தேடி எங்க போவீங்க? இவனுங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் வேலை பார்ப்பானுங்க. சம்பளமே கொடுக்கட்டா? கொடுக்கலனாலும் வேலை பார்ப்பானுங்க. அப்ப உடனே உள்ள இழுத்து போடல. அட்டென்ஷன் பாய்ஸ்,
தம்பி நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் வீட்டுல வச்சே நடத்துறாங்க சரியா? அங்க நான் சொல்ற வேலையெல்லாம் தெளிவா செய்யணும். உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். இந்த பணிவை வேலையில காட்டணும். போங்க. முதலாளி அண்ணி கையால ஒரு கப் காபி சாப்பிட்டு போட்டுமா? அண்ணிய ஊருக்கு அனுப்பி எண்ணி ஒரு வாரம் ஆச்சு. மூடிட்டு போறியா? அண்ணிய நான் மறந்தாலும் நீ மறக்க மாட்டா. போலங்க. எப்ப பாரு அண்ணி நொன்னி